Hi friends, this is Vincent. நம்ம சேனலுக்கு உங்களை எம்புடன் வரைக்கும் நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கெரியர் செட் பண்ணுறதுக்காக 11th 12th இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் தான் நம்ம சேனல் அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். கண்டிப்பாக நம்ம சேனல் ரெகுலராக நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்கள் 11th சரி 12th சரி நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணுறதுக்கு நம்ம சேனல் கண்டிப்பாக உங்களுக்கு உதவும். நீங்கள் பண்ண வேண்டிய ஒரே ஒரு விஷயம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலோட வாட்ஸ்அப் குரூப்பில் கண்டிப்பாக ஜாயின் பண்ணிடுங்க. வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதாவது இங்கிலீஷ் எக்ஸாமுக்காக நீங்கள் நல்லபடியாக ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்க. இந்த நேரத்தில் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரியா, அதாவது நம்ம மினிமம் மெட்டீரியல் நம்ம சொல்லுவோம். சரியா, ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்குமே வந்து பார்த்திங்கன்னா மினிமம் மெட்டீரியல் இருக்குது. இப்போ நம்ம பார்க்குறது வந்து 11th இங்கிலீஷில் இருக்கக்கூடிய மினிமம் மெட்டீரியல் தான் நாம் பார்க்க போகிறோம். சரியா, உங்களுக்கு நல்லாவே தெரியும், இங்கிலீஷில் நீங்கள் நல்ல மார்க் வந்து ஸ்கோர் பண்ணணும் அப்படின்னா அந்த 20 ஒன்வேர்டு இருக்குது பார்த்தீங்களா, அந்த 20 ஒன்வேர்டில் நம்ம எப்படி மார்க் வந்து ஸ்கோர் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு தான் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அதாவது நம்மளோட டோட்டல் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அப்போ அந்த 20 ஒன்வேர்டில் சினானிம்ஸ் நமக்கு வந்து 3 இருக்கும், ஆன்டனிம்ஸ் வந்து நமக்கு 3 இருக்கும். சரியா, நீங்கள் மேக்ஸிமம் இதில் இருக்க சினானிம்ஸ் ஆன்டனிம்ஸை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாவே போதுமானது. கண்டிப்பாக அதுலேருந்து கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு வந்துடும். சரியா, அதுக்கப்புறம் காம்பனன்ட்ஸ் வேர்ட்ஸ். சரியா, இந்த காம்பனன்ட்ஸ் வேர்ட்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் இருக்கிறத மட்டும் நீங்கள் தெரிஞ்சு வச்சிங்கன்னா போதும். அதுக்கப்புறம் கிளிப்டு வேர்ட்ஸு. சரியா, பேஜ் நம்பர் 72 இருக்குது புக்கில், அதையும் தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. அதுக்கப்புறம் ஃபைண்ட் அவுட் தி வேர்ட்ஸ் தட் cannot be placed after given word in each setன்னு சொல்லி கொடுத்துருக்காங்கல்ல, இதில் வந்து நமக்கு கொஸ்டின்ஸ் வந்து வரலாம். சரியா, அந்த வேர்ட்ஸ் வந்து அந்த காம்பனன்ட் வேர்ட்ஸ் வந்து எப்படி வந்து மாடல் கொடுப்பாங்க அப்படிங்கிறதையும் உங்களுக்கு வந்து இந்த அதாவது பாக்ஸில் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள், மாடல் கொஸ்டின் காம்பனன்ட் வேர்ட்ஸ்ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்கல்ல, அந்த மாதிரி வந்து கேட்பாங்க. choose the word from the options given below from the component word with அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா, இந்த மாதிரி நமக்கு வந்து கேட்குறதுக்கு வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது. சரியா, அதுக்கப்புறம் டெஃபினிஷன் ஆஃப் தி டேர்ம் ப்ரொஃபஷன்ஸ் வித் ரிலவெண்ட் ஜாப் டிஸ்கிரிப்ஷன் சொல்லி கொடுத்துருக்காங்கல்ல, இந்த மாதிரி நமக்கு கேட்பாங்க. அந்த டேர்ம் டெஃபினிஷன்ஸ்லாம் எப்படி வந்து நமக்கு கேட்பாங்க. அதே மாதிரி வேர்ட்ஸ் எண்டிங் இன் அதாவது டேஷாலஜி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்கல்ல, இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் எப்படி வந்து கேட்பாங்க அப்படிங்கிறதையும் நீங்கள் தெளிவாக நீங்கள் பார்த்து வச்சுக்கணும். ஏன்னா இதுலேருந்து நமக்கு நிறையா கொஸ்டின்ஸ் வந்து வர்றதுக்கு வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது. அதுக்கப்புறம் ப்ரிஃபிக்ஸ் சர்ஃபிக்ஸ் வந்து நமக்கு என்னாச்சு பார்த்தீங்கன்னா கேட்குறாங்க, அதையும் தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. ப்ரிஃபிக்ஸ் எப்படி வருது, சர்ஃபிக்ஸ் எப்படி என்றது, எந்த வேர்டுக்கு ப்ரிஃபிக்ஸ் வருது, எந்த வேர்டுக்கு சர்ஃபிக்ஸ் வருது அப்படிங்கிறதையும் தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. அதுக்கப்புறம் அப்ரிவேஷன்ஸ். சரியா, அதாவது ரீசெண்டாக வந்த எல்லா அப்ரிவேஷன்ஸுமே உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஏன்னா ரீசெண்டாக இப்போ நமக்கு ட்ரெண்டிங்கில் இருக்கக்கூடிய அப்ரிவேஷன்ஸ் வந்து நிறைய கேட்குறாங்க. சரியா, நமக்கு 12th இங்கிலீஷ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக கேட்டிருந்தாங்க அப்ரிவேஷன்ஸ்லாம். சரியா, அதாவது டிஎன்பிஎஸ்சி அப்படின்னா என்ன அப்படிங்கிற அந்த அப்ரிவேஷன் கேட்டிருந்தாங்க. அந்த மாதிரி உங்களுக்கும் வந்து ரொம்ப ரீசெண்டாக ஜிஎஸ்டினா என்ன, இந்த மாதிரிலாம் எல்லாம் சொல்லுறதுக்கு ஜிபிஎஸ்னா என்ன, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நமக்கு கேட்குறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதனால் நீங்கள் என்ன பண்ணுன்னு சொல்லி பார்த்தா இதை ஃபுல்லாக நீங்கள் பார்த்துட்டீங்க போதுமானது. அதுக்கப்புறம் ப்ரொபோசிஷன் ஆஃப் தி டைம். சரியா, இதுவும் நமக்கு தெளிவாக என்னன்னு சொல்லி பார்த்தா கேட்கலாம், அதை தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. அதுக்கப்புறம் இடியம்ஸ். சரியா, இடியம்ஸும் நமக்கு வந்து அதிகமாக நமக்கு கேட்குறாங்க. எப்படி இருந்தாலும் ஒரு இடியம்ஸாவது கேட்டுருவாங்க. அதுக்கப்புறம் ரிலேட்டிவ் ப்ரொனவுன்ஸ். சரியா, ரிலேட்டிவ் ப்ரொனவுன்ஸ் வந்து இந்த ஹூ, விச், தேட்டு, ஹூஸு, ஹூமு, வேறு இதெல்லாம் எப்படி யூஸ் ஆகுது அப்படிங்கிறது பாருங்கள். கொஸ்டின் டேக் என்னாச்சு பார்த்தீங்கன்னா தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. இதே மாதிரி ஈச் அண்ட் எவ்ரி 1 மார்க்குமே என்னாச்சு பார்த்தா உங்களுக்காக கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் நமக்கு இருக்கக்கூடிய 2 மார்க் கொஸ்டின்ஸ். சரியா, போயமில் வரக்கூடிய 2 மார்க் கொஸ்டின்ஸு, பேராகிராஃபு, எஸ்ஏ. சரியா, போர்ஸ், போயம், சப்ளிமெண்ட்ரி, இதில் வரக்கூடிய பேராகிராஃபு, எஸ்ஏ, அதுக்கப்புறம் லெட்டர் ரைட்டிங், இந்த மாதிரி எல்லா விஷயமுமே இந்த மினிமம் மெட்டீரியலில் உங்களுக்காக இருக்குது. அதனால் இதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிங்க. டவுன்லோட் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். நீங்கள் மறக்காமல் நம்ம சேனலோட வாட்ஸ்அப் குரூப் ஜாயின் பண்ணிங்க. முக்கியமாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். அதுவரை விடைபெறுவது உங்கள் வின்சென்ட். தேங்க்யூ.